நாள்ல கூட நம்ம வாழ்க்கையில பொறுமை குறித்து சில காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒன்றிலுமே குறைவில்லாம இருக்கணும்னா, பூரணரா இருக்கணும்னா, நிறைவுள்ளவர்களா இருக்கும்படி நம்ம வாழ்க்கையில பொறுமையானது பூரணமா இருக்கணும். கொஞ்சம் பொறுமை எல்லாம் போடல, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. எபிரேயர் 10:36 கூட, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்து நம்மளோட வாழ்க்கையில ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவங்கள், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய வாக்கு தத்துவங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்முடைய வாழ்க்கையில பொறுமை ரொம்ப முக்கியம். அப்புறம் கூட ஆண்டு வாக்கு தத்துவம் கொடுக்கிறாரு, உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்து ஆண்டர் வாக்கு தத்துவம் கொடுத்து 25 வருஷம் கழிச்சுதான் ஆண்டர் குழந்தை கொடுக்கிறாரு. அப்ப 25 வருஷம் வரைக்கும் அவன் பொறுமையா காத்து இருந்துதான் அந்த வாக்கு தத்துவத்தை குழந்தையை சுதந்திரிக்கிறான். அப்போ எபிரேயர் 6:14-15 பார்த்தா, நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை பெற்றான் பார்க்கலாம். அப்போ ஆண்டர் அவன் ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன், நான் பெருகவே பெருக. அப்போ அந்த வாக்கு தத்துவம் கொடுத்ததை நிறைவேறது கூட அவன் எப்படி பெற்றுக்கொண்டான்னா, பொறுமையாய் காத்திருந்துதான் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற நம்ம வாழ்க்கையில முக்கியமா பொறுமை அதிகமா ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறேன். அப்போ யோவான்ல கூட 2வது அதிகாரத்துல காண ஒரு திருமணத்தை கூட பார்க்கும்பொழுது அவங்க ஒரு திராட்சசு குறைவுபட்டது. அப்ப திராட்சசு குறைவுபட்ட பொழுது மரியாள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சசு குறைவா இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அந்த தாயார் சொன்னா கூட அந்த வேலை வரும் வரைக்கும் அவர் காத்து இருக்கிறார். அந்த அற்புதம் செய்யக்கூடிய அந்த வேலை வரும் வரைக்கும் காத்திருக்கிறார். அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அது என் வேலை இன்னும் வரல. அப்ப அவர் வைத்திருக்கிற அந்த வேலையில ஆண்டவர் அந்த அற்புதத்தை தேவன் செய்யறார். காணா திருமணத்துல தண்ணீரை திராட்சசமா மாற்ற அற்புதத்தை செய்யறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவன் வைத்திருக்கிற நன்மைகள், தேவன் வைத்திருக்கிற நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் நிறைவேறணும். நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிற்குமே பொறுமை ரொம்ப அதிகமா நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இல்ல யாக்கோபு 5:10 கூட பார்க்கும்போது, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்போ பொறுமை, யோபோட பொறுமை குறித்து இதை பார்க்கிறோம். யோபோட வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லா வகையிலுமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான். நல்ல ஒரு வசதி, எந்த குறையுமே கிடையாது. 10 பிள்ளைங்க, ஆசீர்வாதம், எந்த குறையும் இல்லாம ஆசீர்வாதமா ஒரு கவலை இல்லாம வாழ்ந்திருக்க. அந்த நேரத்துல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில நிறைய உபத்திரவாங்க, சாத்தானால் கொண்டு வந்த காரியங்கள் தேவன் அனுமதிச்சிருக்கா. தேவன் அனுமதிக்காத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வராது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கும். எது நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் அது நன்மைக்காக மாத்திரம்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யோபோட வாழ்க்கையில பார்க்கும்பொழுது சாத்தான் உத்தரவு கேட்கிறான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக இவருதான் முதல்ல எடுக்கிறாரு, என் தாசனாக இவர் மேல கவனம் வைத்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன். அப்ப ஆண்டருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனாகி இவனை போல யாரும் இல்லைன்னு யாரு சொல்றது? கர்த்தர் தான் சாத்தானை பார்த்து சொல்றாரு. அப்ப அதுக்குதான் சாத்தான் சொல்றான், நீங்க அவனை சுத்தி வேலி போட்டிருக்கீங்க, அவனை ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அவன் சம்பத்தெல்லாம் பெருகி இருக்கு, இப்ப நீங்க வேலி போட்டா என்ன பண்ண முடியும்? நல்லாதான் இருப்பாங்க, ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க அப்படின்னு அவன் பிசாசு கேட்கும் பொழுதுதான் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா பர்மிஷன் கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டு அவங்க பிள்ளை மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, நிச்சயமா யோபு முறுமுறுக்க மாட்டான், நமக்கு விரோதமா பேச மாட்டான்னு சொல்லி யோபு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தான் சாத்தானே ஆண்டு சொல்றாரு, நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாருன்னு ஆண்டவரே அனுமதி கொடுக்கிறாரு யோபுக்காரி. அதே போல எவ்வளவு ஒரு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு அந்த குடும்பத்துல 10 பிள்ளைங்க, ஒவ்வொரு பிள்ளைங்க வீட்டுல ஒவ்வொருத்தர் அந்த விருந்து வைக்கும் போது எல்லாம் சிரிச்சுக்கின்னு சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல அப்ப
ஆண்டுடைய அனுமதியோடு என்ன ஆகுதுன்னா 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல மரிக்கிறாங்க. அதாவது நம்ம இதை படிக்கும்போது சாதுவா இருக்கு. ஆனா அந்த ஸ்தானத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷமா அந்த குடும்பத்துல ஒரே நேரத்துல ஆசையா இருக்கிற அந்த 10 பிள்ளைங்களும் ஒரே நாள்ல மரித்து போகுது. ஒரு பக்கம் ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போறோம். இப்போ எல்லாமே போயிடுது. ஒரு பக்கம் ஆசீர்வாதமே எல்லாம் போயிடுச்சு. ஒரு பக்கம் பிள்ளைங்க எல்லாமே மரிச்சுட்டாங்க. அப்போ கூட யோபு என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த நேரம் அந்த பதட்டப்படவே இல்லை. பொறுமையா இருக்காரு. 10 பிள்ளைங்க மரிச்ச அப்புறம் கூட அந்த ஒரு பதட்டம் இல்ல. இப்படி ஆயிட்டாங்களேன்னு ஒரு இது இல்ல. ஆசீர்வாதம் எல்லாம் போயிடுச்சு. ஒண்ணுமே இல்ல. எல்லாமே அழிஞ்சிருச்சு. ஆனா அவர் வாழ்க்கையில அந்த அந்த நிதானம், அந்த பொறுமையா இருந்தாரு பாருங்க. அதுல எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப அத்தனை பிள்ளைங்க போன பிறகு கூட, எல்லாத்தையும் இழந்த பிறகு கூட அந்த பொறுமையா இருந்தார் பாருங்க. அந்த நேரத்துல நம்ம ஒரு சின்ன காரணம் கூட நம்மளால அத பேஸ் பண்ண முடியல, தாங்க முடியல. ஒரு பதட்டம் வருது நமக்கு. அப்போ இது யோபோட காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா இவ்வளவு காலத்துல எப்படி அந்த அளவுக்கு அவரால பொறுமையா இருக்க முடியுது? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லைனா கூட நம்மளால அதை தாங்க முடியாது. ஐயோ பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையே என்னாச்சுன்னு சொல்லி அது என் விஷயத்துல நான் ரொம்ப வீக். அந்த விஷயத்துல, பிள்ளைங்க விஷயத்துல எல்லாம் சாதாரணமா பிள்ளைங்களுக்கு அப்பத்துல இருந்தே அப்படிதான். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வியாதி வந்தா கூட நான் தான் ஒரு மாதிரி ஆயிடும், வியாதிசன் மாதிரி ஆயிடுவேன். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களோட காரியத்துல வந்து நம்மளால அந்த நிலைச்சு அந்த பொறுமையா இருக்க முடியல. நம்ம பிள்ளைங்களை பெற்று வளர்த்து எப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஆளாக்குறோம். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு வியாதி வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளால அதை வந்து பொறுமையா ஏத்துக்க முடியல, அதை சகிக்க முடியல. அப்போ நிதானம் இல்ல. அப்ப அந்த பொறுமை இல்ல. ஆண்டர் கூட நம்ம ஆண்டர் செய்வாரு, ஆண்டர் கைவிட மாட்டாரு, அது கூட நமக்கு அந்த நேரத்துல இருக்க மாட்டாரு. அந்த பிள்ளைங்க மேல இருக்கிற அந்த ஒரு பாசம் அப்போ தானாவே நமக்கு பதட்டம் ஆயிரும், பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னாவே. ஆனா யோபு வாழ்க்கையில பார்க்கும்போது 10 பிள்ளைங்க ஒரே நேரத்துல மறிச்சிடறாங்க. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இழந்து கூட அந்த பதற்றமே இல்ல. ஆனா அவ்வளோ ஒரு ஆண்டர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் அவருக்கு. ஆண்டதை கொடுத்தாரு, ஆண்டர் எடுத்துட்டாருன்னு அவ்வளவு சாதாரணமா அந்த காரியத்தை பாக்குறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு. அப்ப அது உண்மையிலேயே அந்த ஸ்தானத்துல யோபுவோட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறமா பிசாசு விடல. அதுக்கப்புறம் இன்னும் ஆண்டுகிட்ட கேள்வி கேட்டு, அதுக்கப்புறம் இல்ல சரீரத்தை தொட்டா அதுக்கப்புறம் நம்ம மறுதளிக்கிறானா, உன்னை தூஷிக்கிறாரா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் பிசாசு அந்த காரியத்தை ஆண்டுகிட்ட வைக்கும்போது, அப்பவும் ஆண்டர் வந்து யோபு மேல இருக்கிற நம்பிக்கையிலதான் சரி, அதுக்கும் ஆண்டர் பர்மிஷன் கொடுக்குறாரு. அவனை உன் கையில நான் கொடுக்குறேன், அவன் பிராணனை மாத்திரம், அவன் ஜீவன் மாத்திரம் நீங்க ஒண்ணும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆண்டர் அனுமதி கொடுக்குறாரு. அது பாத்தீங்கன்னா தான் சரீரத்துல எவ்வளவு வேதனை, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்கள். அவன் ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்தான். அப்ப அந்த உடம்பெல்லாம் உச்சியில இருந்து கால் வரைக்கும் உடம்பெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டு, அது ஒரு சின்ன ஒரு இதுன்னா கூட நம்மளால உடம்புல தாங்க முடியல. அப்ப எந்த அளவுக்கு அவன் வேதனைப்பட்டிருப்பான் யோபு பார்க்கும்போது. அப்ப சரீரம் முழுமையாவே அந்த வேதனை. ஒரு பக்கம் அரிப்பு, ஓடு எடுத்து சொரியறான்னா ஃபுல்லா ஊத்தி இருக்கும். உச்சில இருந்து தலை வரைக்கும் ஊத்தி இருக்கும். ஒரு பக்கம் அரிப்பு, ஒரு பக்கம் அதுல ஈயெல்லாம் உட்கார்ந்து இருக்கும். அப்ப சரீரத்திலயும் அவ்வளவு பாடுகள். அப்பதான் மனைவி சொல்றாங்க, இன்னும் ஏன் உயிரோடு இருக்க, இன்னும் உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, இன்னும் உத்தமத்துல இருக்கிறீங்களா, ஆண்டரை தூஷித்துட்டு ஜீவனை விட்டு செத்து தொலை அப்படின்ற, இன்னும் எதுக்கு உயிரோடு இருக்கிற, ஆண்டரை தூஷிச்சுட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றான். அப்பதான் யோபு சொல்றான், பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே, நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ. அப்ப அந்த உதடுகள்ல கூட அவன் பாவம் செய்யல பாருங்க. பிசாசோட டார்கெட் என்னன்னா, நம்ம உதட்டுல பாவம் செய்ய வைக்கணும். அவனோட டார்கெட்டே நம்ம வாயின் வார்த்தை தான். அந்த வாயின் வார்த்தை வச்சுதான் குடும்பத்தை அழிப்பான். யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்ப பிசாசோட டார்கெட் ஆனா தூஷிக்க வைக்கணும், ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும், ஆண்டவரை முறுமுறுக்க வைக்கணும். அதுதான் அவனுடைய பிளான். முறுமுறுப்புன்றது ஆண்டருக்கு முன்னாடி அது மிகப்பெரிய பாவமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க கூட
ஆரம்பத்துல புறப்பட்ட யாருமே 2 பேரை தவிர யாருமே போய் சேரல. எல்லாமே பார்க்கும்போது முறுமுறுப்பு தான். ஏதாவது ஒண்ணு, சாப்பாடு கறி இல்ல, முறுமுறுப்பு, தண்ணி இல்ல, முறுமுறுப்பு. அப்போ இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்தாரே, இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் செஞ்சு நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரே, இதுவரைக்கும் கொண்டு வந்த தேவன் அவன் பிரத்யட்சமா ஆண்டோட கிரியைகளை பார்த்து கூட அந்த ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் இல்லாம அல்ப காரியம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் முறுமுறுத்து 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 ஆண்டவரை கோபப்படுத்தி கடைசியில ஆண்டவர் வைத்திருக்க அந்த கானான் தேசத்தையே எழுதுறாங்க. அப்ப அதுல இருக்கிற என்னன்னா, அந்த முறுமுறுப்பு தேவன் வெறுக்கிறாரு. நம்ம கூட சின்ன காரணம் கூட முறுமுறுக்கிறோம். என் வாழ்க்கை எப்படி இருக்கு, பிரச்சனை எப்படி இருக்கு, தேவைகள் எப்படி இருக்கு, இப்படி பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க. அப்ப முறுமுறுப்பு ஆண்டர் மேல நமக்கு விசுவாசம் இல்லை. அப்ப கர்த்தர் நடத்துவாரு, கர்த்தர் செய்வாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு, இதை மாத்துவாரு, நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரு, பிள்ளைகளுடைய கர்த்தர் பொறுப்பெடுப்பாரு. அப்ப அழைத்தவர் ஆண்டவர், நிச்சயமா அவர் செய்வாரு, முடிவு பெருந்து அவர் நடத்துவாருன்ற அந்த விசுவாசம் இல்லாதனாலதான் அப்படி முறுமுறுக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் முறுமுறுக்கிறோம். அப்ப முறுமுறுப்பு ஆண்டருக்கு முன்னாடி அது ஒரு பெரிய பாவமா நினைக்குது. அப்ப கடைசியில் ஆனா யோபோட வாழ்க்கையில அது முடிவு என்னன்னு பார்த்து, அதுதான் அதோடைய முடிவு பார்க்கும்போது எல்லாமே ரெட்டிவான் பொறுமையா இருந்தனாலதான் அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா, இழந்த 10 பிள்ளைங்களையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்குமே ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுக்குறாரு. அவன் பொறுமையாய் காத்திருக்கிறான் பாருங்க. அதுதான் அந்த பொறுமையை குறித்து வேதத்துல போட்டிருக்கு. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்களே. அப்ப அவன் வாழ்க்கையில அத்தனை பாடுகள், அவமானங்கள், ஒரு பக்கம் சகோதர கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து வேற அவனை இருதயத்தை வேதனைப்படுத்தும்படியாய் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசுறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கிறான், ஏற்கனவே காயப்பட்டு இருக்கிறான், இன்னும் ஃப்ரெண்டுகளால வேற இருதயம் காயப்பட்டது. அப்போ எல்லா பக்கலுமே அவனுக்கு வேதனை, உபத்திரவம். மனைவியும் அப்படி, கூட இருக்கிறவங்களே நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, செத்து தொலை, எதுக்கு நீ இருக்கிற. அப்போ வேத யோசிச்சுப்பாரு. ஒரு பக்கம் பிள்ளைங்க இல்ல, எதுவுமே இல்ல, ஒரு பக்கம் சரீரப்பாடு. அப்ப எல்லாமே யோபுக்கு விரோதமா இருந்தால் கூட அந்த யோபோட பொறுமைதான் ஆண்டு இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க காரணமா இருந்தது. அப்போ அவன் தன் உதடுகள்னால பாவம் செய்யல, உதட்டுனால எதாவது அவன் நம்மள பாவம் செய்ய வைக்கணும். அதுதான் தூஷிக்க வைக்கணும், ஆண்டருக்கு விரோதமா பேச வைக்கணும். அதுதான் அவனுடைய டார்கெட். அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பேசுறதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயே நம்ம யாக்கோபுல பார்க்கும்பொழுது 1வது அதிகாரத்திலே 19வது வசனத்துல பேசுகிறதுக்கு பொறுமையா இருக்கணும். அதுல பேசுகிறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். அந்த வார்த்தையில தான் பிசாசு வந்து கண்ணி வைப்போம். அந்த வார்த்தையில எப்படியாவது குடும்பத்தை பிரிக்கணும். வார்த்தையில நிறைய காரியங்களை பார்த்தோம்னா ஒரு சின்ன வார்த்தைன்னு சொல்லி அது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் இழந்திருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு. வார்த்தை தான், கூட பிறந்தவங்களுக்குள்ள ஒரு சின்ன வார்த்தை அது பெரிய லெவல்ல பாவத்துக்குள்ள கொண்டு போய் விடுது. அப்ப நம்ம வாயின் வார்த்தையில தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, பேசுறதுக்கு எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையா இருக்கணும். வார்த்தையை விட்டுறக்கூடாது. வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா நாம அதை எடுக்கவே முடியாது. அந்த வார்த்தை நம்ம இருதயத்தை உடைச்சிரும், நொறுக்கிடும். வார்த்தையை தாங்க முடியாது. அப்போ நிறைய நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா வார்த்தைனால நிறைய பேரு வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க. நிறைய காரியம், குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மனைவியே ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணி செத்துறான். அந்த வார்த்தை, ஒரு மனைவி அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்ப நிறைய குடும்பத்துல அந்த வார்த்தையிலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வேதம் அதுதான் நமக்கு சொல்லும். தேசத்துல நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையா இருக்கணும். அப்போ மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் நியாயத்திருப்ப நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நம் வாயின் வார்த்தையினாலதான் நீ நீதிமானா நீ குற்றவாளியா என்று தீர்க்கப்படுவாய். அப்போ நாம நீதிமானா நம்முடைய குற்றவாளியான்னு எதுல தீர்க்கப்படுவோம்னா நம்ம வாயின் வார்த்தைகள்னாலதான். அப்ப வாயின் வார்த்தைகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முக்கியமா நம்ம இதுல எல்லாமே பெண்களா நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம பேசுற வார்த்தை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம யாரை குறித்து பேசுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும், பிறரை குறித்து பேசுறதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்ப சபையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், குடும்பத்திலும் சரி, அப்ப வேலை ஸ்தலத்திலயும் சரி, நம்ம பேசுற வாயின் வார்த்தையை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப யாக்கோபு அதிலே 1:26 பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தெய்வ பக்தி வீணா இருக்கும். அப்ப நம்மளால நாவே அடக்க முடியல அப்படின்னா, அப்ப வேதம் என்ன சொல்லுது? நாவே நம்மளால அடக்க முடியலன்னா, அப்ப நம்ம தெய்வ பக்தி என்னாச்சு? வீணா இருக்கும். அப்ப மெயின் வாயின் வார்த்தைக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். வாயின் வார்த்தை நம்ம பேசுறது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம அதிகமா பேசணும்னா அது கண்டிப்பா பாவம் இருக்கும். அதனாலதான் தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். அதான் தாவீது சொல்வார், நலமானது நான் பேசாம அமர்ந்திருந்தேன். அதனாலதான் ஆண்டவரே என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரே, என் உதடுகள் வாசலை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதான் தாவீது ஒவ்வொரு நாளும் செய்தார். என் வாய்க்கு கடிவாளத்தை போடுங்கப்பா, நான் எந்த ஒரு வீணான வார்த்தைங்க பேசக்கூடாது. நான் வாயின் வார்த்தையை நான் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். பேசுறதுல ரொம்ப பொறுமையா இருக்கணும். வார்த்தைகள்ல அதுதான் யாக்கோபுல அதுல நாவானது, அதுல 3வது அதிகாரத்துல பார்க்கும்பொழுது, நாவானது நெருப்புதான். நாவு நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்ப அந்த நாவை குறித்து அந்த 3 அதிகாரம் ஃபுல்லா நம்ம படிச்சோம்னா அதுல எத்தனை ஒரு வேதனையாவும் இருக்கும். அந்த நாவுதான் நம்ம சரீரத்தை கெடுக்கிறது எல்லாமே அந்த நாவுதான். அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து பெறப்படுகிறது. அப்போ அந்த வாயின் வார்த்தையில் அந்த நாவை குறித்து நம்ம பார்க்க எவ்வளவு ஜாக்கிரதா இருக்கும். அது நம்ம சரீரத்தை கரைப்படுத்துறோம், நம்ம ஆயுள் சக்கரத்தையே குடிக்கும். நாவானதுல அந்த நாவுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுற வார்த்தையை விட்டுட்டோம்னா திரும்ப அள்ள முடியாது. அதனாலதான் குடும்பத்திலயும் சரி, எந்த இடத்துலயுமே நம்ம பேசுறதுல நம்ம பொறுமையா நம்ம இருக்கணும். அப்ப நம்ம குற்றவாளியா நீதிமானன் தீர்க்கறதுலயே அந்த வார்த்தையில தான் ஆண்டவர் தீர்க்கிறார். அப்ப அதனாலதான் வாயின் வார்த்தையை நம்ம ஒவ்வொருவருமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பேசுறதுல ஒரு அடுத்தது ரோமர் 12:12 பார்த்தோம்னா, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். பேசுறதுல பொறுமையா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப உபத்திரவத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். அப்போ எல்லார் வாழ்க்கையிலுமே உபத்திரவங்கள் இருக்கும். பாடுகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் இருக்கும். எந்த பாடு இல்லாம பிரச்சனையே இல்லாம இருக்கிறோம்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லார் வாழ்க்கையிலயும் பாடுகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும். அப்போ உபத்திரவங்கள் எல்லாருக்குமே நம்ம தெய்வ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்புறம் நம்ம தெய்வ பக்தியா நடக்கணும்னு நம்ம நினைச்சாவே நம்ம துன்பப்படுவோம். பிசாசோட டார்கெட்டே என்னன்னா, ஒருத்தரை குறிச்சு ஒரு தரிசனம் ஆண்டவர் வச்சுட்டாருன்னா, திட்டம் வச்சுட்டாருன்னா, அவருடைய வேலையே அந்த திட்டம் அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாது. அதற்கு விரோதமா தான் அவங்க வாழ்க்கையில போராடுவான். ஏதாவது ஒரு வகையில போராடுவான், வாயின் வார்த்தையில போராடுவான். எப்படியாவது குடும்பத்தை, பிசாசோட டார்கெட்டை குடும்பத்தை பிரிக்கிறதுதான். எந்த வகையில குடும்பத்தை சமாதானத்தை குறைக்கலாம், எந்த வகையில குடும்பத்தை பிரிக்கலாம். அவனுடைய எண்ணமே, பிசாசோட டார்கெட்டே குடும்பத்துல சமாதானம் இருக்கக்கூடாது, குடும்பத்தை பிரியணும், பிரிக்கிறதா அவனோட வேலை. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். சில தேவன் அனுமதிப்பார், சில பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொண்டு வந்து எப்படியாவது ஜெபிக்க கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, இவங்க சமாதானமா வாழ்ந்துடக்கூடாது, அப்ப ஏதாவது நான் அந்த குடும்பத்துல வச்சிருக்கிற அந்த தரிசன பாதையில அவங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு வகையில ஒரு உபத்திரவத்தை யாரு மூலமா கொண்டுரும். நாம நினைக்கிற மனுஷங்கதான் அவங்கதான் வராங்க, ஆனா அவங்க மூலம் கிரியை செய்யறதே சாத்தான் தான். அவன் பிசாசு வந்து டைரக்டா வந்தெல்லாம் நிக்கவே மாட்டான். நேரா வந்து நான் தான் பிசாசு, நான் தான் உன்னை சோதிக்கிறெல்லாம் வரவே மாட்டான். அவன் சம்மந்தப்பட்ட யாராவது யாருக்குள்ளவாது ஆண்டவரே சொல்றார், பேதுரு அப்பாலே போ சாத்தானே. அப்போ நீ ஜீவனுள்ள கிறிஸ்துன்னு சொல்லி ஆண்டவர் அப்பதான் பாராட்டுறாரு. பாராட்டி முடிச்சு அடுத்த நிமிஷமே அதெல்லாம் நடக்குது, பாடுகளை குறித்து சொல்ல அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொன்னோம்னு அப்பாலே போ சாத்தானே.
ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு. அப்போ அந்த நேரத்துல பேதுரு பேச வச்சது யாருன்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா செய்ய வைக்கிறது பிசாசுதான். அப்ப கடிந்து கொள்றார் பேதுருவை பார்த்து. அப்ப பேதுரு பிசாசுன்னு சொல்ல முடியாது. பேதுருக்குள்ள இருந்து அந்த நேரத்துல அவன் செயல்படுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய கிரியையில நம்ம ஞானம் இல்லாம சில காரியம் செய்ய வச்சிருவோம். அவனுடைய ஆலோசனை கேட்காம நம்ம சில காரியம் செய்ய வச்சிருவோம். அப்ப எல்லாமே என்ன பண்ணா, இல்ல கடன் வாங்குறோம், அந்த நேரம் நம்ம ஞானத்தை எடுத்து நமக்கே தெரியாது நம்ம பண்றது கரெக்டா தப்புன்னு தெரியாம சில கடன்களை வாங்க வச்சிருவோம். அதை நிமித்த நிம்மதியை கெடுத்துருவான். அதை நிமித்த குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்துருவான். அப்ப சில வார்த்தைகளை பேசி வச்சு அது நிமித்த நிம்மதியை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து இப்ப இதெல்லாம் யார் செய்யறதுன்னா பிசாசுதான். ஒரு குடும்பத்துக்கு விரோதமா அவன் செயல்படும். அதான் மோகன்ராஜ் சொல்வார், உனக்கு யாரன்னா விரோதமா இருக்கிறாங்களா அவங்க மேல இந்த தப்பு கிடையாது, அவங்களுக்குள்ள இருந்து பிசாசு செயல்படுறான், அது பிசாசு கட்டிந்து நீ சொன்ன. அப்ப நம்ம செய்யறோம், மனுஷங்க தான் செய்யறாங்கன்ட்டு மனுஷன் கூட போராடக்கூடாது. அப்போ அதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது யாருன்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம், பொறுமையா அவனுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற பிசாசுதான் நம்ம கடின செபிக்கிறோம், அவனுடைய கிரிகளை தான் அழித்து செபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம சமாதானமா குடும்பத்தை கொண்டு போனோம், ஆசீர்வாதமா கொண்டு போனோம்னா மீறிய பொறுமை கண்டிப்பா எல்லாத்திலுமே பொறுமை வேணும். பொறுமை எல்லாவற்றிலுமே பொறுமை இருந்தால் மாத்திரம்தான் ஒரு குடும்பத்தை நம்ம சமாதானமாய் கொண்டு போக முடியும். அப்போ 1 பேதுரு 2:2 கூட, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையாக சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக செய்தியா இருக்கும். நம்ம தப்பு செய்யறோம், நம்ம தப்பு செய்து ஒரு தண்டனை நமக்கு வந்ததுன்னா அதனால எந்த பலனுமே கிடையாது. ஆனா நம்ம தப்பே செய்யல, நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம், நல்லதுதான் செய்யறோம், நம்ம சிந்தனை எல்லாமே நல்லதாதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா நல்லது செய்து சில பாடுகள் வரும் பொழுது அததான் ஆண்டவர் பொறுமையா அந்த அந்த உபத்திரத்துலதான் பொறுமையா சகிக்கணும்னு ஆண்டவர் சொல்றேன். நீங்க நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகித்தால் அதுவே தெய்வனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறோமா, யாருக்கு விரோதமா நம்ம செயல்பட மாட்டோம், பேச மாட்டோம், நம்ம நல்லதுதான் நினைப்போம், நல்லதுதான் நடக்கிறோம், நல்லதுதான் நினைப்போம். ஆனா நமக்கு வர்றது எல்லாமே தீங்காதான் வருது. நம்ம நினைக்கிற நன்மை கூட மற்றவங்களுக்கு அது தீமையா தெரியுது. அப்ப தீமையா எல்லாமே வரும்போது நம்ம என்ன பண்ணா, அது நிமித்து பாடு வருதா, அது நிமித்து நம்ம பேர்ல ஒரு அவமானம் வருதா, அது ஆண்டருக்கு முன்னாடி அது பிரீதியா பொறுமையா நம்ம சகிக்கணும். அதுதான் சொல்றேன். சங்கீதம் 119:67 விட, நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உமது வார்த்தைகளை காத்து நடக்கிறேன். அப்ப நம்ம உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி சில தவறுகள் செய்யறோம். அப்போ சில நம்ம ஏன் அந்த உபத்திரம் வருதுன்னா ஏதோ ஒரு தவறு செய்யறோம். ஆண்டுக்கு பெருமையில்லாத காரியங்களா இருக்கலாம், இல்ல சுபாவம் மாறாவிட்டாலும் சில பாதையில தேவன் கொண்டு போவாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கோபம் மாறலன்னா சில பாதையில கொண்டு போவாரு. அப்போ நான் உபத்திரப்படுறது தாவீது சொல்றாரு, நான் வழி தப்பிதான் நடந்தேன் உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி, ஆனா உபத்திரம் வந்த உடனே உங்க வார்த்தை நான் காத்து நடக்கிறேன் ஆண்டவரே. அப்ப உபத்திரப்பட்ட அப்புறம் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்ட ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அப்ப உபத்திரப்பட்ட பிறகுதான் இந்த பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்றேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வருதுன்னா அதன் மூலம் கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, ஏன் என்ன இதுல நம்ம என்ன தவறு செய்தோம், இதுல நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு, ஏன் இது வந்தது, அப்ப இனி இது இப்படி செய்யக்கூடாது, இனி அதுக்கு விரோதமா நம்ம இந்த காரியத்துக்கு விரோதமா இந்த உபத்திரம் வந்ததுக்கு ஏன் வந்ததுன்னு அதை ஆராய்ந்து பார்த்து நாம சரி செய்து கொள்ளணும். அதுதான் வழி தப்பி நடந்த நம்ம வாழ்க்கையில அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். அதுதான் அந்த வார்த்தைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எந்தெந்த காரியத்தை நம்ம மாத்திக்கணும், தேவன் விரும்புகிறபடி நம்ம வாழணும். அப்ப எதுல நம்ம சரி செய்யணுமா, சரி செய்யும் போது அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாமே மாற்றுவார். ஆண்டவருக்கு விரோதமா அவ்வளவு பேர் குற்றம் சாட்டும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசல, நான் தப்பு செய்யலன்னு சொல்லவே இல்லை, அவர் பொறுமையா தான் இருக்கிறார். பிலாத்து கூட கேட்க எவ்வளவு உங்க மேல குற்றம் சொல்றாங்களே, நம்ம விட அவள் மாறுத்தர சொல்லவே இல்லை, பதிலே சொல்லல. நமக்கு விரோதமா எவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆனா பதில் பேச சொல்லி ஆண்டு சொல்லவே இல்லை, அமைதியா இரு. எவ்வளவு குற்றம் சொன்னா கூட அமைதியா இரு, பொறுமையா இரு. ஆண்டருக்கு விரோதமா அவர் அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, அவளை அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க,
அப்போ அவ்வளவு பண்ணும்போது கூட கர்த்தர் ஒரு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கூட கேட்கல, எதுவுமே பண்ணல. அப்படி பண்றவங்க தான் ஆண்டவர் பிதா கிட்ட கேட்கிறாங்க, தெரியாம பண்றாங்க ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிருங்கன்றார். அப்ப அந்த உபத்திரத்துல எல்லாம் ஆண்டவர் பொறுமையா போகும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் ஏதாவது ஒரு வகையில பிசாசு கொண்டு வந்தா கூட நம்ம எல்லாத்திலுமே நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. நம்ம பதறோம்னா நம்முடைய வாழ்க்கை செத்துடும். முக்கியமா பெண்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ, ஒரு குடும்பத்தை கட்டி சமாதானமா கட்டி எழுப்புறோம்னா ஞானமாய், முக்கியமா ஞானம் ரொம்ப முக்கியம். நிறைய நன்மைகள் வாழ்க்கையில எல்லாம் நிறைய நன்மைகள் நான் இழந்த காரணமே ஞானம் இல்லாம ஆரம்பத்துல செய்த சில காரியங்கள் தான். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஞானம் இல்லாமல் சில காரியங்கள் பண்ணதான் அது எவ்வளவு பாதிப்புகள். இப்ப ஞானத்தை இழக்க வச்சிருவோம். நம்ம செய்யறது கரெக்டா தப்பா, இது ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது ஞானத்தை இழந்து நம்மளே என்ன பண்ண தெரியும் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கங்கள் பல வருஷம். இந்த நாள்ல கூட நம்ம எல்லாத்திலுமே பொறுமையா இருக்கணும். குடும்பத்தை நம்ம கட்டி எழுப்புறோம்னா சமாதானமா கட்டி எழுப்பணும், ஜெபத்துல கட்டி எழுப்பணும். வேதம் என்ன சொல்லுது? வேதத்தைப்படி கிறிஸ்துவின் அன்பில எல்லாத்திலுமே ஆண்டவர் அன்புதான் சொல்லுது. அதுதான் ஆண்டவர் ரோல் மாடரே. எல்லாத்திலயுமே அவர் வாழ்க்கையில உபத்திரங்கள், பாடுகள், அவமானங்கள் எல்லா பாதையிலும் அவர் கடந்து வரும்போது கூட அவர் செலுத்தின ஒண்ணே அன்பு மாத்திரம்தான். அந்த அன்பு செலுத்தின அப்புறம் தான், அந்த அன்பினால்தான் மறுதலிச்ச பேதுரு கூட மனம் மாறணும். அவர் பார்த்த அந்த அன்பான பார்வைதான் மனக்கசந்து அழ வைத்து மனம் மாற வச்சு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம அன்பு செலுத்துறோமோ அந்த அன்பு அன்பு சகல பாவங்களையும் மூடும். 1 படிச்சீங்கன்னா, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்பு பொய் சொல்லாது, கோவப்படாது, தீங்கு நினைக்காது. அப்ப அந்த அன்புல எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சு அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் மன்னிச்சார நான் மன்னிக்கிறேன். அப்ப நம்ம கிறிஸ்துவின் அன்பை மாத்த நம்ம செலுத்த அது எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் எல்லா காரியங்களும் மாறி நம்ம குடும்பத்துல ஒரு சமாதானம் வரும். அந்த வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதானம் வரும். நமக்கு விரோதமா பேசுறாங்களா, அவங்க அன்பு செலுத்து. அப்ப ஆண்டவர் மாத்துவார். அந்த அன்பு செலுத்த நாள் ஒண்ணு வரும். நிச்சயமா ஆண்டவர் பேசுவார். அவங்க பேசுறாங்க, நம்மளும் பேசுறோம்னா அது ஒரு தீர்வே இருக்காது. நமக்கு விரோதமா அதுதான் வேதம் சொல்லுது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நேசிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை யாரு துன்பப்பட அவங்களுக்காக ஜெபிங்க. சத்துருக்களை தான் நேசிக்க சொல்றாரு. நம்மளை நேசிக்கிறவங்களே நேசிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்மள யாரு வெறுக்கிறாங்க, நமக்கு விரோதமா யாரு தூஷிக்கிறாங்க, நமக்கு விரோதமா யாரு பேசுறாங்க, அவங்கள நேசிக்கிறோம் தான் வேதம் சொல்லுது. அந்த அன்பை ஆண்டவரும் செலுத்தினாரு, நாமளும் செலுத்தணும். அதனால கூட இந்த வார்த்தைக்கு நம்ம எதுக்கலாம், இந்த வரை இதுல உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும், பேசுறதுல பொறுமையா இருக்கணும். குடும்பத்துல சரி, வேலை ஸ்தலத்துல சரி, சபையில சரி, எல்லாவற்றிலுமே ஊழியத்துல சரி, கடந்து போகிற எல்லா பாதையிலுமே நம்ம பொறுமையா இருந்துதான் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளா இருந்தாலும், வாக்குத்தத்தங்களா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருந்தாலும் மாத்திரம்தான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை.